பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில அவனுடைய பாதப்படியில் அமர்ந்து அவரோடு பேசுவதற்காக ஓடோடி வந்து காத்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு அதிகாலையில் எவ்வளவு சந்தோஷமான இந்த நேரம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சந்தோஷமான இந்த வேலையை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். தகுதியற்ற நம்மை தகுதி உள்ளவளாக்கி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பார். அவருடைய சுத்த கிருபையை, அவருடைய கிருபை நம்மோடு இராவிட்டால் நம்ம என்றோ அழிந்திருப்போம். ஆனா அழிய முடியாதபடி நம்மளை பாதுகாத்து எந்த குறை இல்லாதபடி இந்த உலகத்தில் வைத்திருக்கிற தேவனை நோக்கி நாம் வந்த நம்மை அவர் வெறுங்கையாக அனுப்பவே மாட்டார். அவரை நோக்கி பார்த்தவங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போறது இல்லை என்று சொன்ன தகப்பன், அவரை நோக்கி பார்த்தவங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொன்ன தகப்பன், இந்த நேரத்துல நம்மோடு வந்தபடியால் அவரை நோக்கி பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? இந்த நேரத்துல ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா, நம்முடைய பாதப்படியில் வருவது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு முன்பாக பேசுவதை விட உம்மோடு நாங்கள் பேசுவதை நீ விரும்புகிற தகப்பன் சுவாமி. இந்த அதிகாலை வேளையில உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்பா உம்மோடு நாங்கள் செலவழிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் கர்த்தாவே. எங்களுக்கு ஆலோசனை சொல்லி தாரும் சுவாமி. எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நீ நிறைவாக்க வல்லமை உள்ள தகப்பன் சுவாமி. அப்பா அந்த கானா ஊர்ல எல்லாம் முடிந்த என்ற நேரத்துல அப்பா அந்த திராட்சை ரசத்தை அப்பா தண்ணீராயிருந்த தண்ணீரை அப்பா திராட்சை ரசமாக மாற்றின தகப்பன் அல்லவோ அப்பா. அந்த எந்த குறைகள் இருந்தாலும் சுவாமி, எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற அநேக குறைகள் அப்பா, அந்த குறைகளை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ள தகப்படத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையில MMJ மூலமாக அந்த ஹெவன் டிவி வாயிலாக அப்பா இந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பேரோடும் அப்ப பிரசன்னம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே, பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் இந்த கருத்துக்குள்ள எங்களை மறைத்து கொள்ளப்பா. நாங்கள் செய்யற எந்த வேலையானாலும்ப்பா, எந்த காரியங்களானாலும் அப்பனே நாம மட்டும் மகிமைப்படணும் சுவாமி. அப்பா நாங்கள் தூசிகள் அப்பா, நாங்கள் புழுக்கள் அப்பா, எங்கள் ஞானமற்றவர்கள் சுவாமி. அப்பா ஞானமற்ற எங்களை அப்பா ஞானமாக்கி சுவாமி இந்த உலகத்திலே அநேக மக்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக நீர் எங்களை அனுப்ப போறதுக்காக ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த நேரத்திலே அப்பா அந்த ஹெவன் டிவி ஊழியத்தை கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த நேபாள் மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா. அப்பா இந்த பயங்கரமான இந்த வேலையில அப்பா அப்பா புயலாலும் காற்றினாலும் அப்பா பயங்கரமான சூழ்நிலையிலும்ப்பா அந்த மலை பிரதேசங்களில் அப்பா அலைந்து திரிந்து கர்த்தாவே நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள அடைப்பட்டு இருக்கும் போது சுவாமி அப்பா அந்த காடுகளில் அலைந்து போது அன்பை சொல்லுகிற உடைய பிள்ளைகளை உடைய தாசனை நீ ஆசீர்வதியும் சுவாமி. அங்கு விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் சுவாமி 100 பலன் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இது போன்ற மிஷனரிகள் இந்த தேசத்துல வராவிட்டால் கர்த்தாவே நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம் அப்பா. அது போல அப்பா உங்களுடைய தாசனை நீ பிரயோஜனப்படுத்துறீரப்பா. இன்னும் பிரயோஜனப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் தேசம் உடைய தேசமாக மாற போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பனே, ஸ்தோத்திரம் அப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில அப்பா உங்க பாதத்தில் அமர்ந்து அப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அப்பா அந்த நாளை அப்பா தந்தார் என்று சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வெட்டிங் டே ஆனிவர்சரி போல கொண்டாடுகிற பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதி. அநேக நல்ல நாட்களை அவள் வாழ்க்கையில காணட்டும் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்களுக்கும் அப்பா தூசியலா எங்களுக்கும் அப்பா அந்த சான்ஸை நீ தந்தீரப்பா. அப்பா வாயோடு இருந்து நீ பேசணும்ப்பா. ஒன்றும் இல்லாத பேதையான என்னையும் சுவாமி உடைய வசனங்களை பேசத்தக்கதாக சுவாமி திறந்தெடுத்தீரப்பா. கடைசி மட்டும் உடைய ஊழியத்தை செய்யத்தக்கதான பலத்தை தாரும் சுவாமி. அப்பாவின் கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ராஜா கூட இருந்து
நடத்தும் அப்பனே. இந்த காலை வேளையில் அப்பனின் பிரசன்னம் எங்களை வழி நடத்திட்டோம் ராஜாவின் பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆமீன் ராஜா, ஆமீன். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பேரும் சேர்ந்து, ஆண்டவரே உம்முடைய ஆசி எங்களுக்கு வேணும் கர்த்தாவே, உம்முடைய ஆசி எங்களோடு இல்லாவிட்டால் ராஜா எங்களால் வாழ முடியாதப்பா. நாங்கள் ஞானமற்றவர்கள், எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர் சுவாமி, பலன் இல்லாதவர்கள் அப்பா. அந்த பலத்தை எங்களுக்கு தரணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து பாடுவோமா? முந்தன் ஆசித்தாரும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஒரு பழைய பாடல். ஆண்டவரே ஒன்று பலனற்றவர்கள் ஆமாப்பா. அப்பனே உங்களுக்கு பலன், உடைய பலன் எங்களுக்கு இருக்கும்போது சுவாமி அப்பனே எல்லாம் குறைந்து போன எங்களை அப்பா நீர் எழுப்பி நிற்க முடியுமே அப்பா. எத்தனையோ பேர் படுக்கையில படுத்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு எல்லாத்தையும் பலத்தை கொடுக்க பலமுள்ள தகப்பனே என்று சேர்ந்து பாடுவோமா? குறைவுகளுமே, எல்லா ஞான குறைவுகளும், எல்லா வியாதியும், எல்லாவற்றையும் குறைவுகளை நீக்குகிற தகப்பனிடத்தில் நாம் சேர்ந்து பாடத்தக்கதாக இந்த அழகான பாடலை பக்தன் எழுதினது போல நாம் எல்லாரும் பலனற்ற நாம் எல்லாவற்றிலும் குறைவுள்ள நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் குறைவுகளை நீக்க வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் குறைவுகளை நீக்கும் இயேசு என்று சொன்ன தலைப்பிலே ஒரு சிறிது நேரம் ஆண்டவரை பற்றி நாம் தியானிப்போமா? அநேக குறைகளை நாம் இந்த உலகத்திலே எதிர்கொள்கிறோம். குறைவே இல்லாத மனுஷன் ஒருவனுமே இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைவு இருக்கும். வியாதியிலோ, படிப்பிலோ, ஏதாவது ஒரு பண கஷ்டமோ, ஏதாவது கடன் தொல்லையோ, ஏதாவது ஒரு குறை இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் அனுபவித்து கொண்டே இருப்பார். ஆனால்
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். குறைவுகளை எல்லாம் நிறைவுள்ளதாக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கு. அந்த குறைவுகளை நிறைவாக்குற தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனத்திலே நாம் தியானிப்போமா? தேவன் பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைகளை இந்த உலகத்தில் நாம் நினைப்போம், அவர்களை விட நான் குறைந்தவன், அவளை விட எனக்கு எதுவுமே இல்லையே, நான் மட்டும் இப்படி இருக்கேனே என்று அநேக கவலைகளை நம்ம சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அந்த குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் வைப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி நம்முடைய எல்லா குறைகளையும் அவரிடத்தில் வைத்து விடும் போது ஆண்டவர் நம்முடைய எல்லா குறைகளையும் நீக்க வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு ஸ்டோரி நான் வாசித்து கொண்டிருக்கும் போது, ஒரு வாலிபன் அவர் எப்போதும் சங்கட ஒரு முகத்தோடே காணப்படுவானா, இப்போ ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு முகத்தோடே காணப்படுவாராம். ஏனென்றால் என் முகம் அழகில்லை என்று. அப்போது ஒரு தோட்டத்திலே உட்கார்ந்து சங்கடத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்திலே ஒரு அழகான பாடல் சத்தம் கேட்டதான். அப்போ அவன் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த பிள்ளை அழகாக ஆண்டவரை துதித்து பாடி கொண்டிருந்தாளாம். அந்த வாலிபன் அவள் அருகே சென்று, எப்படி அம்மா உன்னால் பாட முடியாது? நீ அழகாக இருக்கிறபடியா, உன்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக இருக்கிறபடியா நீ ஆண்டவரை துதித்து பாடுகிறாயோ என்று கேட்டாளாம். அப்பொழுது அந்த மகள் ஒரு நிமிஷம் அவனை முறைத்து பார்த்து விட்டு சொன்னாலாம், இல்ல அண்ணா, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கருப்பு கண்ணாடியை கலட்டினாலாம். அவருடைய கண்கள் பார்வை இழந்ததாக காணப்பட்டதா. அவருடைய தலைமுடியை தொட்டு கையில கொடுத்தாலாம். அந்த முடி எல்லாம் இழந்தது, ஒன்றும் தலையில ஒரு முடி கூட காணப்படவில்லையா. அவருடைய 2 கால் உரைகளை கலட்டி கொடுத்த போது 2 கால்கள் இல்லையா. ஆனா எல்லாவற்றையும் இழந்த போதும் அந்த பிள்ளை ஆண்டவரை துதித்து பாடி கொண்டிருந்த போது இந்த மனிதன், எனக்கு இந்த குறை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் அப்பா என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று அந்த சந்தோஷத்தோடு துள்ளி அந்த இடத்தை விட்டு சென்றானா. அது மூலம் அதன் பிறகு ஆண்டவருக்கு ஒரு மகிமையுள்ள சாட்சியாக மாறினான் என்று ஒரு வாசனத்தை, ஒரு கதை புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். உண்மையான ஒரு ஸ்டோரி மூலம் அதை வாசிக்க கடவுள் கிருபை செய்தார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில கடவுள் தந்திருக்கிறார். எந்த குறை இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்திலே நமக்கு ஒரு குறை இருக்கும்போது மனுஷனிடத்தில் நாம் போகும்போது அவர்கள் சொல்வார்கள், அவனை விட நீ பெட்டரா இருக்கிறாக இல்லப்பா, அது போதும் என்று சொல்லிக் கொள்வார்கள். இன்னொரு மனுஷன் ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல நீ அது இருக்கிற அந்த குறையும் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்வது உலக மக்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் போகும்போது நம்முடைய குறைகளை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது குறைகளை எல்லாம் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ள தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நாட்களில் இந்த கல்யாணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கல்யாண வீட்டுல சாச்சரசம் எல்லாம் இல்லாத குறைபட்ட அந்த நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வந்த போது அந்த இடத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை காண முடிந்தது. எவ்வளவு பெரிய அதிசயம்! அந்த 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த அந்த மனுஷன், யாரும் என்னை காப்பாற்ற எனக்கு உதவி செய்ய வரவில்லை என்று கேட்டபோது ஆண்டவர் அந்த இடத்துல வந்தபோது அந்த 38 வருஷத்திலே நடக்க முடியாத அந்த மனுஷனுக்கு நீ எழுந்து நட என்று ஆண்டவர் சொன்ன போது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் சொன்ன போது ஒரே நிமிடத்தில் அவன் ஆண்டவருடைய அந்த குறையை மாற்றினார் அல்லவா. எல்லா குறைகளையும் நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அண்ணா அப்பா, கடுகளை கூட எங்கள் வாழ்க்கையில மற்றவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது அப்பாவுடைய பிள்ளைகள் எங்களுக்கு நீங்க எந்த குறை இல்லாதபடி இந்த உலகத்துல வைத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போமா? ஆனால் சில விஷயங்கள்ல நாம் தவறி போகிறோம். சில விஷயம் இப்போ ஞான குறைவு. நாம் ஏன் உங்களில் ஒருவன் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யாக்கோபு 1:5 ஞான குறைவு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு ஞானத்துல அநேக நேரங்கள்ல நாம் தெரியாத வார்த்தைகளால் பேசி போடுகிறோம். அந்த பேசுகிற வார்த்தைகள் அநேக மக்களை காயப்படுத்துகிறது, அநேக குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. நம் வாயின் வார்த்தைகள்ல கூட கவனமா இருக்கணும். ஞானத்துல நம் குறைவுள்ளவர்களா இருக்கும்போது தம் வார்த்தைகள் அந்த ஸ்லிப் ஆஃப் தி டங் சொல்லுவாங்க, நம்ம வாயின் வார்த்தைகளை தெரியாத விட்டு விடுறதுனால அநேக குழப்பங்கள் குடும்பங்கள்ல வந்து விடுறது. ஆண்டவரை என் வாயின் வார்த்தைகளை கூட காத்துக்கொள்ள கிருபை செய்யும் சுவாமி. அதுக்கு வேண்டிய
ஞானத்தை தாரும் என்று இந்த கால வேளையில ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் இந்த உலகத்தில் எழும்பும் போது மற்றவர் நம்மளை கவனித்துக் கொண்டே இருப்பாங்க. இந்த பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இவருடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம் வாழ்க்கை இருக்கும்போது ஆண்டவருடைய நாம அவர் சந்தோஷப்படுவார். அவர் நம்முடைய அன்பில் மகிழ்ந்திருப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி நம் வாயின் வார்த்தைகளை மிகவும் கவனமா இருக்கணும். அதுக்கு வேண்டிய ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். அடுத்தபடி ஆண்டவரே பெரிய சாலமோன் ராஜா போன்ற பெரிய ராஜாக்கள் கூட ஆண்டவர் இவளை எல்லாம் விசாரிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர், எங்களுக்கு நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் தேவை ஆண்டவரே என்று சொல்லும். அது போல நாம் அநேக பேர் ஆசிரியர்களாக இருப்போம், அநேக பேர் லாயர்ஸா இருப்போம், அநேக பேர் நல்ல போஸ்ட்ல இருப்போம், நமக்கு கீழே நிறைய தப்பான காரியங்கள் நடக்கும். ஆனா அந்த நேரத்துல கூட ஆண்டவரே எங்களுக்கு அந்த நியாயத்தை விசாரிக்க வேண்டிய ஞானத்தை நீ தாரும் சுவாமி. பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய அப்பா எங்களுக்கு முடியாது சுவாமி, நாங்கள் ஒன்று இல்லை என்பதை நாம் ஒவ்வொரு பேரும் அறிந்து கொள்ளும் போது அந்த குறைகளை எல்லாம் மாற்ற வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். இந்த நேரத்தில் மோசே பக்தன் கூட ஆண்டவரே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக வேண்டும் என்று கேட்டு ஜெபித்த போது அந்த ஆண்டவர் அவருக்கு ஞானமுள்ள அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தார் என்று வசனத்தில் வாசிக்க முடியும். சங்கீதம் 119:66 ஆண்டவர் அழகாக சொல்கிறார், தானியேல் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்ட போது கர்த்தர் தேவதூதனை அனுப்பி என்ன சொன்னார்னா, நீ அறிவை அடைவதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. எப்படி சொல்றாருன்னா, நீ அறிவை அடைகிறதுக்கு உன்னை தேவனுடைய முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சிறுமைப்படணும். ஆண்டவரே நான் ஒன்று இல்லை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை கட்டி முத்தம் எடுத்து அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவரே எவ்வளவு பெரிய சுவாமி, நான் ஒன்று இல்லைன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஞானத்தோடு நடத்தத்தக்கதான அந்த கிருபையும் வரங்களையும் நமக்கு தருவார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. இந்த இடத்துல நம்ம அநேக மக்கள் ஞானம் தேவை. அது ஒரு சின்ன விஷயம் நினைப்போம், இல்லை ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கும் ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவதற்கும் ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கும் நான் ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை தேவை. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவங்க யார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் குணசாலியான பிள்ளைகளாக நாம் வாழும் போது அநேக நல்ல காரியங்களை இந்த உலகத்திலே அவருக்காக செய்ய முடியும். அடுத்தபடி ஆண்டவர் இன்னொரு குறைவை மாற்றுகிற தகப்பன். ஞானத்தில் எப்படி குறைவு நாம் இருந்தாலும் ஆண்டவரத்தை கேட்கும் போது ஆண்டவர் தர வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். விசுவாச குறைவு ரொம்ப மோசமான ஒண்ணு. ஆண்டவரிடத்துல முற்றிலுமாக அவரிடத்துல ஒப்படைக்கும் போது நான் எப்போ சொல்ல இந்த கடலின் ஆழத்தில் இருந்த போதும் கூட என் அப்ப 4 பேரை உயிரோட திரும்ப கொண்டு வருவாருன்னு சொன்னார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. இல்லை நான் அமிழ்ந்து போயிறேனே இறந்து போறேனே அந்த நேரத்தில் நினைத்திருந்தா அதோட நான் அமிழ்ந்து போவோம். அதே போல் அந்த விசுவாசத்துல நம்ம குறைவு இருக்கவே கூடாது. எபிரேயர் 11 வாசிக்கும் போது அது ஒவ்வொரு நாள் விசுவாசத்தினால என்ன அழகாக ஆண்டவர் அதில் போட்டிருப்பாருன்னா, விசுவாச வீரர்கள் எப்படி விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பனைவிலத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறித்தார்கள். எவ்வளவு அழகாக எபிரேயர் வசனத்தை 11 நம் முழங்காலில் நின்று ஜெபித்து ஆண்டோட கேட்கணும். ஆண்டவரே இதெல்லாம் அந்த விசுவாச வீரர்களுக்கு கொடுத்தீரப்பா, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். நாம் கேட்கும் போது அந்த குறைகளை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறார். இந்த நேரத்தில் விசுவாசமானது ஒரு பெரிய அபூர்வமான சக்தி. ஒரு நீராவி என்ஜின் எப்படி ஓடுவதற்கு ஒரு நீராவி எவ்வளவு முக்கியமோ அது போல ஒரு முக்கியமான கருவி விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு தாரும் என்று கேட்கணும். அது ஒரு முக்கியமானது ஆண்டவரே. அடுத்தது எங்களுக்கு காணப்படுகிற உண்மை இல்லாத தன்மையப்பா, உண்மை இல்லாத அந்த குறைவை எங்களுக்கு மாற்றி போடும் என்று இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே எங்களுக்கு அடுத்த ஒரு வசனத்தை தியானிக்கும் போது உண்மையில் குறைவுள்ளவளாக நாம் காணப்படுகிறோம். உண்மையுள்ள ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள். நீ சங்கீதம் 12:1 இப்படி அழகு சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 12:1 அவங்க சொல்றாரு, நம்ம எங்க பார்த்தாலும் உண்மை இல்லை, எங்க பார்த்தாலும் பித்தலாட்டம். ஒரு மருந்துல கூட ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, அந்த மருந்து ஒரு பேராசிட்டமால்ல கூட 10% கூட அந்த மருந்து வைக்க மாட்டாங்க, 90% சாக் பீஸ் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மருந்துல கூட பித்தலாட்டம். உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பித்தலாட்டம், எதிலும் பித்தலாட்டம். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கொஞ்சத்தில் உண்மையா
இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வசனம் நம் வாழ்க்கை மூலம் நிறைவேறும். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருப்பா. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததின் காரணம் என்ன? அவன் உள்ளத்தில் எப்போதும் உண்மை இருந்ததா? எப்போதும் உண்மை உள்ளவனாக அவர் அந்த உலகத்தில் இருந்த சமயம் எப்போதும் அவர் ஒரு உண்மை உள்ளவராக இருந்தார் என்று நம் வசனத்தில் பார்க்க முடியும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உள்ள ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில எந்த பட்டயத்துக்கு நம்ம ஆளானாலும், எப்படிப்பட்ட கெபில் நம்ம போட்டாலும் ஆண்டவருக்காக உண்மை உள்ள உத்தமுள்ள ஊழியக்காரங்களா நாம் இருக்கணும். ஆண்டவரே, எங்களை பார்க்கிற உண்மை பார்க்கணும் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உண்மை உள்ள வாழ்க்கை வாழணும் சுவாமி. எந்த இடத்துல உமக்காக நாங்கள் எழும்பணும்னு உள்ள அந்த ஊழிய வாஞ்சியோட அந்த உத்தமுள்ள ஊழியத்தை இருதயத்தை ஆண்டவத்தை நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். டிஎல் மூடி என்பவரை பற்றி வாசிக்கும் போது அவர் ஓய்வு நாள் பாடசாலையில அநேக மணி எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருக்காக உண்மைமா செய்தனால ஒரு பெரிய சுவிசேஷத்தை பக்தராக மாறினார், சுவிசேஷராக மாறினார் என்று நாம் வாசிக்க முடியும். அது போல நம்ம மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லுற சாட்சி, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். எங்கோ அவன் செய்த வேலைகளில் எல்லாம் மோசை உண்மையுள்ளவனாக இருந்தான். அந்த உண்மையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மிடத்தில் உண்மை இல்லாத குறைகள் காணப்பட்ட ஆண்டவரை, அந்த உண்மை இல்லாத எந்த காரியங்கள் வாயில கூட போய் சொல்லக்கூடாது சுவாமி. எங்கள் வார்த்தைகளில் உண்மை இருக்கணும்ப்பா, எங்கள் செய்கைகளில் உண்மை இருக்கணும்ப்பா. நாங்கள் சொன்ன ப்ராமிஸ் ஆண்டவரை உமக்காக நாங்கள் இதை செய்வோம் என்று ப்ராமிஸ் பண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த ப்ராமிஸை நம்ம கீப் அப் பண்ணணும். ஆண்டவருக்காக எழும்பணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து கொண்டே இருக்கிற அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த உண்மையில கூட நம்ம குறைவுகள் இல்லாதபடி நாம் வாழ வேண்டும். அடுத்தபடியா ஊழியத்துல குறைவு நம்ம ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும் படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் ஊழியத்து மரணத்துக்கும் சமீபமாக இருந்தார். கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்கு நிமித்தம் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க சமீபமாக இருந்தார். அந்த ஊழிய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம ஆண்டவரத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்தோம்? ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போமா? ஒன்றுமே இல்லை, நம்ம செய்தது ஒன்றுமே இல்லை. ஆயிரக்கணக்கான நன்மைகளை பெற்றேன்னா ஒரு நாள் வாழ்வதற்கு கூட நமக்கு ஒரு ஆக்சிஜன் தேவைன்னா கூட எத்தனையோ லட்சங்கள் தேவை, எத்தனையோ தேசங்கள் தேவை. அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நடப்பதற்கு எத்தனையோ பாடுகள். ஆனால் அதை எல்லாத்தையும் நடத்தி தருகிற ஆண்டவருக்கு நாம் என்னதை கொடுக்குறோம்? ஒன்றுமே கொடுக்குறதில்ல. எத்தனை மாதிரி இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் இருக்குது. சிறைசாலையில் ஊழியங்கள் செய்கிறாங்க, மலைகளில் காடுகளில் ஊழியம் செய்கிறாங்க, ஒன்றும் இல்லாத மக்களுக்கு இடையில ட்ரைபல் பீப்புளுக்கு இடையில போய் ஊழியம் செய்கிறாங்க. ஆண்டவர் விரும்பின அந்த ஒரே ஒரு ஆசை, உலகமெங்கு புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் எங்கள் ஊழிய சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்ன அந்த ஊழியத்தை எத்தனை பேர் ஊழிய வாஞ்சியோடு நாம் செய்யவே இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து சங்கடப்படுகிறவராக இருக்கிறார். இந்த பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறேன், இந்த மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன், ஆனால் அவன் எனக்குன்னு என்ன செய்தா, எனக்காக என்ன போவா, எனக்காக யார் போவார் என்று கேட்கிற ஆண்டவருடைய வசனங்கள் நம்மை காதிலே தொளித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் போகிறோம் சுவாமி, உமக்காக போகிறோம்ப்பா. எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக அப்பா, கஷ்டத்தில் இருக்கிற கண்ணீரில் இருக்கிற மக்களுக்கு உமது அன்பை சொல்லுகிற பிள்ளைகளா எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தோம்னு அப்பா அவடத்தில் கேட்கும் போது அந்த ஒன்றுக்கும் கொள்ளாத அந்த பேதுரு ஒரு மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், மீன் வலைகளை பின்னி கொண்டிருந்த மக்களை கூட ஆண்டவர் எழுப்பினது போல ஆண்டவருடைய ஊழியத்தை நமக்கு செய்ய ஆண்டவர் பலனை தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்துல கூட நம்ம ஒரு குறைவு உள்ளவளாக காணப்படக்கூடாது. ஆண்டவர் வரும்போது நம் ஆண்டவரத்தில் போகும்போது, ஆண்டவரே மற்றவர்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் சுவாமி, எல்லாம் இடத்தில் பெற்றுக்கொண்டோமே அப்பா. அநேக மக்களை நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வரும்போது, அநேக மக்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் போது நீர் எவ்வளவு சந்தோஷப்படுவீர் என்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த உலகத்தில் வாழணும். உலகத்தில் வாழ கடமைப்பட்டவளா இருக்கிறோம். அடுத்தபடியாக நீதிமான்கள் குறைவான காலம், எங்கு பார்த்தாலும் ஏதோ வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டு விரும்பவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் சோதோம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க எழும்பின போது அந்த தாஸ்னாயி ஆபிரகாம் திறப்பிலே நின்று மன்றாடி கேட்கிறாரு, ஆண்டவரே 50 நீதிமான்களை கண்டா இந்த பட்டணத்தை அழிப்பீரோன்னு கேட்கிறாரு. ஆமா, இல்லை அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. திரும்ப கேட்கிறாரு, 50 நீதிமான்களால் பட்டணத்துக்கு ரட்சிப்பு ஒருவேளை வந்தா, ஒரு ரட்சிப்புனா ஒருவேளை 10 நீதிமான்கள் இருந்தா நீ ஆண்டவரே நீர் அழிப்பீரோன்னு கேட்கும்போது பட்டணங்கள் அழிக்க மாட்டேன்னு சொல்லாரு. அப்போ அது கூட இல்லாத ஒரு சோதோம் குமாரா
தேசத்துல ஒரே ஒரு நீதிமானாக ஆண்டவருடைய பார்வையில காணப்பட்டபடியா அவனை அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து வெளியே காப்பாற்றினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நீதிமான்கள் அப்பா ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை, நம்முடைய ஆண்டவருடைய பிரியமான வாழ்க்கை. ஆண்டவர் விரும்புகிற நம்ம வார்த்தைகள் குறைவில்லாதபடி, நம்ம விசுவாசத்தில் குறையில்லாதபடி, உண்மையில் குறையில்லாதபடி, நம்ம வார்த்தை நீதிமான்களின் பட்டியலில் நாம் குறையில்லாதபடி நம்ம வாழும் போது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம இருப்போம். இந்த வசந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எப்போதும் எங்கள்கிட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகவுமே நாங்கள் சேவிக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் பழுதற்ற வாழ்க்கையை வாழத்தக்கதாக சுவாமி எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அந்த நேரத்தை ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு காணப்படுகிற தப்பான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரணங்கள் என்ன இருந்தது எனக்கு சொல்லித்தாரும் சுவாமி. ராஜா, அந்த குறைகளை எல்லாம் மாற்றி போடப்பா, மாற்றி போடப்பா. பரிசுத்தத்து மேல் பரிசுத்தமாகிற இருதயத்தை எங்களுக்கு தாருப்பா. நீ விரும்பாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கர்த்தாவே. நீங்கள் விரும்பாத எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுப்பா. நீ விரும்புகிற காரியங்கள் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யணும் சுவாமி. நீர் எல்லாவற்றையும் உடைய சத்திய வசனத்திலே வேதத்திலே சொல்லி வைத்து விட்டு போனீரப்பா. அதை நாங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தாவே ராஜா உடைய நாமம் மகிமைப்படுமே. நீர் எவ்வளவு சந்தோஷப்படுவீரப்பா, நீர் எவ்வளவு சந்தோஷப்படுவீரப்பா. நீ செய்வதெல்லாம் நன்மைக்கப்பா, ஒன்று கூட தீமைக்கல்ல. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக ராஜா நீர் மாற்றி அமைத்தபடியா ஸ்தோத்திரம் அப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. அவன் சமூகம் எங்களுக்கு முன்னே செல்லட்டுப்பா. அப்ப அந்த ஊழியக்காரர்களை எல்லாம் மறுபடியும் இது கருத்து படிக்கிறோம்ப்பா. அந்த ரெக்கார்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிள்ளைங்க, அந்த பில்டிங் கமிட்டியில இருக்கிற பிள்ளைங்க அப்பா, அந்த உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க அப்பா, எல்லாரையும் அப்பா நீர் ஆசீர்வதி, ஆசீர்வதி அப்பா, ஆசீர்வதி அப்பா. அவன் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். பாவங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்கள் பரமபிதாவே, ஆமென், ஆமென். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்